நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இது வந்து அமெரிக்காவோட ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இங்கே வந்து இஸ்லாமாபாத்துக்கு 2 பேரும் வந்து இறங்கியிருக்காங்க. ஏன்னா இது நேற்றும் பேசியிருந்தோம். 2 நாளாக ஈரான் போகுது, ஈரான் போகலை, ஈரான் போகுது, ஈரான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அமெரிக்கா வந்து கூப்பிடுது, வந்தே ஆகுன்னு சொல்லுது. அப்புறம் ஒரு பக்கம் சரி வர்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா வந்து மிரட்டுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எப்படின்னா இன்னைக்கு, அதாவது நேற்று வந்து அமெரிக்கா வந்துட்டாங்க. அப்புறம் நேற்று மிட் நைட்டில் கிளம்பி காலையில் ஏர்லி மார்னிங் வந்து இவங்களும் அப்பாஸ் ஆராய்ச்சி அண்டு காலிபாப் 2 பேரும் வந்து அங்கே வந்துட்டாங்க. சரி, இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் நம்ம வந்து பேசப்போம். இதோட விளைவுகள் என்ன நடக்கும் எப்படிங்கிறத வேறு சேனலில் எல்லாம் பேசினா கூட இது நம்மளோட நேயர்களுக்கு என்ன நடக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு அங்கே துபாயிலேருந்து, ஷார்ஜாவிலேருந்து, சவுதியிலேருந்து வந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, இதையும் வந்து நம்ம முக்கியமாக பேசும்போது பெருமனே இங்கே கொண்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, இப்படிறான் அப்படின்னு இல்லாமல் நம்ம மக்களோட நிலைமை என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுது, அவங்களோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் இதனால் என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து நான் கலந்து கட்டி பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதான், நம்மளுடைய பின்னூட்டத்தில் நம்ம மக்கள் ஆர்வமாக நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து வேணும்னே என்னமாவது உரண்டை இழுக்கிற மாதிரி என்னத்தையாவது வந்து பேசுகிறது. நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும், இப்படி பண்ணணும், பாசிட்டிவாக பேசணும் அவசியமே இல்லை. விமர்சனம் கண்டிப்பாக வந்து வரவேற்கப்படுகிறது. நாகரிகமான விமர்சனம் வேணும். இது வந்து சில நேரம் என்ன செய்வோம்னா, நாம் ஒரு இடத்துல ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு மாதிரி பயங்கர வெக்கையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அப்போது வந்து சட்டை இழுத்து விட்டு இப்படி இது இல்லாமல் சார்பு இல்லாமல் பேசுவார் அப்படிங்கிறது கிண்டல் இருக்கு இல்லையா, அது ஒரு வாட்டி நீங்கள் கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அதை திரும்ப ஒருத்தர் வந்து போட்டே இருக்கிறாரா, அவர் வந்து பிளாக் பண்ண வேண்டி வரும். எப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா வெட்டி கிண்டல் பண்ணுறது, வெட்டி வேலை பார்க்குறது, வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. இந்த சேனலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேக்ட் செக் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறோம். நம்மளால் முழுசாக பண்ண முடியாட்டாலும் ஃபேக்ட் செக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்திகளை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதில் யாருக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்கே வெளிநாடுகளுக்கு தன்னுடைய மகன்களையோ கணவர்களையோ அல்லது குடும்பத்தோடு இருக்கவங்களையோ மகள் அனுப்பிச்சி விட்டு அங்கே வெளிநாடில் அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே ஊரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கேருந்து குண்டு வருது, ராக்கெட் வருது, ட்ரோன் வருது அப்படின்னு கேள்விப்படும் போது இங்கே வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களுக்கான ஒரு பிரச்சனை, அதை வந்து அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளியில் நிறைய டீட்டெயில் எடுத்து, அப்புறம் அங்கேருந்து சில ஃபோன் கால் வந்து சில நேரடி ஃபோன் கால்லாம் பேச முடியாது, ரெக்கார்ட் ஆகும். அப்படினால வேறு வழிகளில் கேட்டு நான் இங்கே வந்து கன்வே பண்ணுறேன். அதே மாதிரி அங்கே உதாரணத்துக்கு துபாயில் இருக்கிறவங்களுக்கோ, சவுதியோ, குவைத்தோ, கத்தாரோ இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே நிறைய செய்திகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது. எல்லா செய்தியும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த யூடியூப் வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணலை. ஆனால் யூடியூப்பில் பேசும்போது சில ஏதாவது ரொம்ப அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தால் அந்த யூடியூபோட அதை மட்டும் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதா கேள்வி. நம்ம வந்து எப்படின்னா, அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு முன்னோட்டமாக இதை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறணும்னு நான் நினச்சேன். என்னென்னா, இதில் சிலர் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறார் வந்து, இந்த மாதிரி அவர் சினிமா பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய், ஒரு புரட்டுன்றாரு. நான் சினிமா பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது சினிமா பண்ணலைன்னா என்ன அந்த உலகம் அழிஞ்சிட போதா? நமக்கு ஒரு ஆர்வம், நான் பண்ணுறேன். ஒரு மீடியா வந்து சினிமாங்கிறது ஒரு மிக பிரமாதமான அல்லது மிக பவர்ஃபுல்லான ஒரு மீடியா. அந்த மீடியாவை நாம் வந்து பயன்படுத்தணும். அதை வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு கமர்ஷியலாகவும் அப்புறம் எல்லா மக்களுக்கும் தேவைப்படுற அளவுக்கும் பண்ண நினைக்கிறேன். அதில் வந்து வெட்டி கிண்டல் பண்ணுறது, அப்புறம் வேறு ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டு யாருக்காகவோ வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து இங்கே வந்து நடக்காது. அதனால் இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. செய்திகள் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஏதாவது மாற்றுக்கிறதுக்காக சொல்லுங்கள். இல்லை இந்த செய்தியில் புதுசாக ஏதாவது கருத்துக்கள் இருக்கா பின்னூட்டத்தில் போடுங்க. நான் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வேறு இதெல்லாம் பற்றிலாம் பேசலாமே அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ முக்கியமாக நம்ம வந்து பேச வர்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இஸ்லாமாபாத்தில் எல்லாருக்கும் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லா டிவியிலேருந்தும் ஸ்க்ரோலில் போடுவாங்க. அப்பப்போ வந்து ஃப்ளாஷ் நியூஸாக எல்லாத்தையும் போட்டே இருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமாபாத்தில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை
அமெரிக்காவோட டெலிகேட்ஸுக்கும் ஈரானோட டெலிகேட்ஸுக்குமான பேச்சுவார்த்தை. ஈரானோட டெலிகேட்ஸ் யார் யார் போயிருக்கா? ரொம்ப முக்கியமாக 2 பேர். அப்பாஸ் அராக்சி அப்படின்றது இன்றைக்கி வந்து உலக அளவில் அப்பாஸ் அராக்சி அவரோட முகம் ரொம்ப பரிச்சயம். அவர் ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக சிரிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அவரோட கூட இருந்த அயத்தொல்லா அலி கமேனி அவரோட அந்த அந்த இதை உடலை பார்த்து அவர் கதறி அழுததாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ரெக்கார்டட், எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரியுது எப்போ இப்பேற்பட்டவரா அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமான நாளில் மக்களோட மக்களாக கலந்து வெளியில் வந்து இருக்கும்போது அங்கே கேள்வி கேட்டால் அதுக்கு உற்சாகமாக பதில் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான டெலிகேட், அவர் முக்கியமான ஒரு அரசில் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அயத்தொல்லா அலி கமேனி அவர் தான் முன்னாடி இருப்பார், அவர் இப்போ இல்லை. அவரோட மகன் வந்து முஜ்தபா கமேனி, அவரும் ஏதோ ஒரு இதில் அடிபட்டிருக்கிறதாகவும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் தகவல் வருது. வேறு மேலதிக தகவல் அவரை பற்றி எதுவுமே வரல. இப்போது அப்புறம் அலி லாரிஜானி அவர் அடிக்கடி முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தார், பேச்சு வந்துகிட்டே இருந்துச்சு. அவரையும் வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சதி வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இப்போது அப்பாஸ் அராக்சி, அப்போ அவர் அங்கே இருக்கிறார். அது போக காலிஃபாப்னு சொல்லி அவரும் முக்கியமானவர், அவர் அங்கே இருக்கிறார். ஸோ இங்கே 2 பேரும் அங்கே பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. இன்னும் ஒரு 30-40 டெலிகேட்ஸு போயிருக்காங்க. அது போக அங்கே கூட போனதில் முக்கியமான இன்னும் ஒரு இது என்னென்னா, ஃப்ளைட்டில் இந்த 168 குழந்தைகள், அப்பாவி விவரம் தெரியாத அல்லது என்ன சொல்கிறது, யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியோ துவேஷமோ எதுவும் இல்லாத ஒரு அப்பாவி குழந்தைத்தனம். என்ன, ஒரு 15 வயசுக்கு கீழே வந்து இந்த குழந்தைகளுக்கு என்ன மனப்பான்மை இருக்கும்? ஒரு பெரிய கனவு, நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், இதாகணும், எங்கள் அப்பா இப்படி இருக்காரு, அம்மா இப்படி இருக்காங்க, அந்த பக்கத்தில் இப்படி இருக்காங்க. அது ஒரு அவங்களோட வட்டமே வந்து குறுகிய வட்டம். அப்புறம் அதிகபட்சம் போனால் கொஞ்சம் கார்ட்டூன் பார்ப்பாங்க. இதை தாண்டி என்ன தெரியும் அவங்களுக்கு? இல்லை இந்த மாதிரி சூதுவாது பண்ணுறதோ கிரிமினல் தனமாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர் தமிழ் என்ன சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிம்பாங்க. ஸோ இந்த நாசமாக போன 2 பேர் யார், நெத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் சேர்ந்து, அது முக்கியமாக ட்ரம்ப்பு இந்த டொமஹாக் அப்படின்ற ஒரு ஏவுகணை அதை வச்சு அதை நிறைய அனுப்பிச்சு அதை வச்சு வந்து தெய்வங்களை கொண்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து எப்படின்னா, இது வந்து மத ரீதி எதுவும் கிடையாது. குழந்தை தெய்வம், குழந்தையோட மனசும் தெய்வம் மனசும் ஒன்று. யாருக்கும் துரோகம் செய்யாது, யாரையும் தவறாக நினைக்காது, எதையுமே நேர்கொண்ட பார்வையில் தான் பார்க்கும். அப்படிங்கிற அந்த 168 தெய்வ குணம் உள்ளவங்களை வந்து கொண்டிருக்காங்க. அந்த கொலகார பாவிகள் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளைட்டில் ஒவ்வொரு சீட்லேயும் அவங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண ஷூ, அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் டீட்டெயில் போட்டு ஒரு மலர் இந்த மாதிரி வச்சு ஃப்ளைட்டு ஃபுல்லாக ஒரு 168 பேரும் வெறும் எம்டி ஃப்ளைட்டு. அதில் இவங்களோட ஃபோட்டோஸ் இது மட்டும்தான். இவங்க பறந்து போயிருக்காங்க. வந்து அங்கே வந்து காட்சியாக காமிக்கணும். டேய், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், நீங்கள் ஹர்மூஸ்னு சொல்கிறீங்க, அல்லது நீங்கள் இந்த ரெஜிம் சேஞ்சு ஆட்சி மாற்றம்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த குழந்தைகள் உங்களை என்னடா பண்ணுச்சு? இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த குழந்தைகளை பார்த்துட்டு நீங்கள் பேச வாங்கடா அப்படின்ற மாதிரி. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, செருப்பை சாணியில் முக்கி மூஞ்சியில் அடிச்சுட்டு இப்போ பேசுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இவ்வளோ ஹார்ஸாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? ஏற்கனவே அந்த அங்கே வந்து காசா இருக்கக்கூடிய குழந்தைகள், நீ வந்து ஹமாஸ்ன்ற ஆட்களை நீ புடி, நீ அடி, நீ கொல்லு, என்ன வேணாலும் பண்ணு, ஓகே. நீ வந்து மெர்காவா டேங்கை வச்சு அவங்களை அடிக்கிறியா, நீ அடி, எல்லாம் பண்ணு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அங்கே ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, பள்ளிவாசல், சர்ச்சு, இப்படி ஒரு என்னடா பண்ணுச்சு? நீ ப்ரேயர் பண்ணுற இடத்துல உனக்கு வந்து மத நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இல்லை உன் மதம் தான் உயர்ந்தது அப்படின்னா, ஆண்டவன் படைப்பில் உலகத்தில் அத்தனை பேரும் சம்மந்தானே. பிறக்கும் போது அம்மனமாக பிறந்தோம், திரும்பி போகும்போது அம்மனமாக போகிறோம். இதில் வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா எல்லாமே எலும்பு கூட செதஞ்சு போயிடும். இல்லை யாரா நீங்கள்லாம்? இப்போ வந்து இவ்வளோ தூரம், அதாவது அதிகார வெறி, பண வெறி, வசதி வேணும், இது வேணும், எவரும் எக்கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற வெறி. இந்த வெறி இன்னும் எத்தனை காலத்துக்கு உங்களுக்கு செல்லுபடி ஆக போகுது? ஸோ இந்த மக்களை இந்த பலியான தெய்வங்களுக்கு சமமான குழந்தைகள், அந்த குழந்தைகளோட ஃபோட்டோவோட இத்தனை பேர் நீ கொண்டுக்கடா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கொண்டு போயிருக்காங்க. இதை விட ஒருத்தன் வந்து செருப்பால் அடிக்க வேண்டியதில்லை. இதோட இந்த பேச்சுவார்த்தையில், ஐயா நாங்கள் வந்து விளைவிக்கிறோம், வேண்டாம், நான் இனிமேல் ஈரானை பற்றி எதுவுமே பக்கத்தில் வரமாட்டோம் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு மனச்சாட்சி உள்ளவங்களாக இருந்தால், ஈவு இறக்கமாக இருந்தால் போயிருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து, உடனே வந்து பின்னூட்டத்தில் வந்து சிலர் வந்து கதற ஆரம்பிப்பாங்க. அப்போது அக்டோபர் 7ஆம் தேதி அடிச்சு போனாங்களே அப்படின்னா, அதை அடித்தது தவறு, அதை வந்து நம்ம ஆதரிக்கலை, ஹமாஸ் பண்ணது தவறு. நீ ஹமாஸை போய் அடி,
நீ வீரனாக இருந்தால் இன்னும் அவங்கள போய் அடிக்கணும். குழந்தைகள் என்ன பண்ணுச்சு? குழந்தைகள் வந்து துப்பாக்கி தூக்கி வந்து சுட்டுச்சா? அது போக சாப்பாட்டுக்கு பசியில் வந்து தட்டேந்தி நின்ன அந்த குழந்தைகளை வந்து போய் துப்பாக்கி மெஷின் கன்லாம் வச்சு கொன்னீங்களே, நீங்கள்லாம் வந்து மனித பிறகுகள் தானே, ரத்த காட்டைகள் தான் நீங்கள்லாம். ஸோ உங்களை வந்து என்ன பண்ணுறது, முற்றிலும் அழிச்சா கூட தவறு இல்லை அப்படிங்கிறது உலகத்தோட பார்வை. இப்போ நான் வந்து என்னோட இதில் இந்த வேகமாக சொல்கிறேன்னா என்னோட மனசில் சொல்லலை. நான் நிறையா இடங்களில் படிக்கிறேன், நான் நிறையா காணொலியை பார்க்குறேன். நிறையா பேரோட இது என்ன வருது அப்படின்னா, சிலர் வந்து மத ரீதியாக அது வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலம், அவங்க வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இனம் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒரு கடவுள் வச்சு அந்த கடவுளே தேவையில்லைன்னு சொல்கிறது தான். அது அல்லாவாக இருக்கட்டும், இயேசுநாதர் இருக்கட்டும், யாராவனாலும் இருக்கட்டும், மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்த்தா கடவுளே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம நிலைமை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அங்கே வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி போயிருக்கிறாரு, இவர் வந்து காலிபா போயிருக்கிறாரு. ஸோ அமெரிக்கா சைடில் இருந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்த 2 பேர். யார்? நம்ம ஜேடு குஷ்னர் அப்படின்னு ட்ரம்ப்போட மருமகன். ஓகே, இன்னொருத்தர் வந்து ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்னு. அப்புறம் 3வதாக அங்கே இருக்கிற துணை அதிபர், முக்கியமானது ஜேடி வான்ஸ். அப்போது துணை அதிபர் மேலே கொஞ்சம் பரவாயில்ல, அத்தனைக்கும் அமெரிக்கன், அவங்க வந்து எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் குறைஞ்சபட்சம் அவங்களோட பாடி லாங்குவேஜில் பரவாயில்ல அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் இது வந்து பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணுது. எப்படின்னா, இவங்க இங்கே ரூமில் இருப்பாங்களா, அவங்க அங்கே ரூமில் இருப்பாங்களா, இவங்களை கேட்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்கள கேட்டு இங்கே சொல்லுவாங்க, மாற்றி வருவாங்க. இன்றைக்கி பேச்சுவார்த்தை இன்னும் வந்து ரிசல்ட் வெளியே வரலை. ஆனால் ரிசல்ட் வெளியே வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி இது 10 பாயிண்ட் இவங்க ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கை அவங்க வந்து ஒரு 15 பாயிண்ட் கோரிக்கை சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வந்து இது ஹார்மோஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக எல்லாத்துக்கும் காமனை திறந்து விட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது முடியவே முடியாதுன்னு இருக்காங்க. அதாவது இவங்க கோரிக்கை இந்த கடைசி தெற்கு பக்கம் இருக்குன்னா, அமெரிக்காவோட கோரிக்கை வடக்கு பக்கம் இருக்குது. ரெண்டும் ஒன்று சேரவே சேராது. அதாவது ரயில்வே ட்ராக் மாதிரி எங்கே ஆரம்பித்தாலும் ரயில்வே ட்ராக் ஒன்று சேரவே சேராது. நம்மளுடைய பார்வை வேணால் எண்டில் போகும்போது இது சேர்ந்த மாதிரி இருக்குமே ஒழிய, பக்கத்தில் போய் பார்த்தா இந்த கோரிக்கை வேற, இந்த கோரிக்கை வேற, சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த கோரிக்கையெல்லாம் தாண்டி அடுத்த நாட்டுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், அவன் ஹாலில் எப்படி பண்ணுறான், சமையல் பண்ணுறான், பெட்ரூமில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறது அமெரிக்காவோட வேலையோ இஸ்ரோட வேலையோ இல்லை. உன்னோட வேலையை உன் சோழியை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இந்த இரத்த வெறி, அதிகார வெறி, உலகத்தில் இனிமேல் வந்து எல்லா அதிகார வெறியை வச்சு ஆட்டி படைக்கலாம் ஒன்றும் முடியாது. உன்னோட இது ஏற்கனவே உன்னால் வந்து இங்கே ஈரான்கிட்ட ஒரு இதுவும் பிடுங்க முடியல அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி என்னாச்சு, 6வது வாரம் போய்கிட்டு இருக்கு, உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியல, இனிமேல் ஒன்றும் பிடுங்க முடியாது. பேச்சுவார்த்தைங்கிறது ஏதோ இப்போ சமரசத்துக்கு என்ன திடீர்னு அந்த கிறுக்கன் வந்து அணுகுண்டு எதையும் போற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இதில் படித்து பார்க்கும்போது நிறைய கேட்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஈரான் வந்து இறங்கி போயிட்டாங்களா அப்படின்னா, ஆமாம் இறங்கித்தான் போயிருக்காங்க. என்ன காரணம், அமெரிக்காவால் வேறு எந்த வழியிலும் இங்கே அப்ரோச் அணுக முடியல, அடிக்க முடியலை. ஆனால் அப்போ திடீர்னு வந்து அணுகுண்டை போட்டாங்கன்னா எல்லாமே பொசுங்கி போயிருமே, இந்த நாடு அந்த நாடு எல்லாம் சேர்ந்து பொசுங்கி போயிருமே அப்படிங்கிறனால இதை தள்ளி வைக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இதுக்கப்புறமும் ஈரானை ஒன்றும் பிடுங்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை. அதுக்காக ஈரானில் வந்து அடிபடலான்னு ஈரான் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. நிறையா பேர் செத்து போயிருக்காங்க ஈரானில், கட்டடங்கள் அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து புஷேரில் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ஓரளவு அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நட்டான்ஸாக இருக்கட்டும், ஃபார்டோவாக இருக்கட்டும், இல்லை இஸ்பஹானாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குண்டு மலை பொழிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவங்களோட ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு எப்ஸ்டீன் ஃபியூரின்னு சொல்கிறது, அங்கே வந்து இந்த எல்லோ கேக்காக வந்து வந்தாங்க, இதெல்லாம் கொள்ளடிச்சு போகிறதுக்கு, அது ஃபெயிலியரு. இயற்கையே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஒழுங்காக என்ன உண்டோ, அடுத்த நாட்டோட இறையாண்மை என்ன உண்டோ அந்த நாட்டோட இறையாண்மையை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காமல், இது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அந்த கிறுக்கு அதிபன் என்ன பண்ணுறான் வந்து அதிபர்னா ட்ரம்ப்பு, சவுதி அரேபியாவோட மன்னரை எவ்வளோ கேவலமாக பேசுனா, நீ எப்பேற்பட்டாலும் இப்படி ஒரு கேவலமாக பேசுகிறதுக்கு உனக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வந்து, சவுதி அரேபியா அந்த மன்னராட்சி நமக்கு பிடிக்கல, ஆனால் சவுதி அரேபியா வந்து ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு, அந்த நாட்டோட மன்னரை பற்றி அப்படி பேசுகிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனப்பான்மையில் நீ வந்து பெரிய புடிங் மாதிரி நீ வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப, எல்லாம் வந்து கேட்டுருப்பாங்களா? இன்றைக்கி சைலண்ட்டாக சைனா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, சைலண்ட்டாக ரஷ்யா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி சைலண்ட்டாக
ஈரான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து இப்போ டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த மொத்த மிடில் ஈஸ்ட்லேயும் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக வரும். அவங்க வந்து இது வரைக்கும் யார்ட்டையும் போய் உரண்டை எழுத்துல சண்டை போட்டுறது ஒன்றும் இல்லை. அவங்க வேலை அவங்களது அப்படி இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் யாரும் ஒன்றும் வந்து இங்கே ஈரானையோ இங்கேயோ யாரையும் ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படிங்கிறது. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ணுற வேலை இருக்கு இல்லையா, குழந்தைகளை கொள்வது எவன்டா மனுஷனாக இருக்க முடியும்? இந்த மாதிரி ராட்சசின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ஸ்கூல்லேருந்து அந்த அடுத்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பொக்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ குண்டு இருக்குமோன்னு எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ப்ரைவேட் காலேஜோட அந்த கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்ல வந்து இன்னொருத்தர் கேட்பேன் வந்து, நான் குண்டுருச்சோன்னு நினச்சேன். அவனை அடித்து வெளியே பத்துறா, ஏண்டா குழந்தைகளை கொள்றவனடா, நான் வந்து என்ன கசாப்பு நடத்துறேன், நான் பள்ளிக்கூடம் நடத்துகிறேன், கசாப்பு நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு சாதாரண வில்லனாக இருக்கக்கூடிய ஒரு கரஸ்பாண்டண்ட்டை கூட அப்படி வந்து குழந்தைகளை கொல்ல மாட்டாங்க. குழந்தைகள் முக்கியம் நினைப்பாங்க. அந்த அப்பாவி குழந்தைகளை கொல்றவங்களாம் ஒரு மனித பிறவிடா நீங்கள்லாம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட அவங்க மேலே நெத்தன்யாவுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ இன்னும் 2-3 நாளில் ட்ரையல் ஒன்று இருக்குது. அவங்க ட்ரையல் படுத்து அவங்க தூக்கில் போட்டால் வந்து பிரச்சனையே கிடையாது. நெத்தன்யாகு ஒளிஞ்சா கொஞ்சம் பரவாயில்ல. அத்தனைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு அவனோட மோசமான ஆட்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் பல 10 ஆண்டுகளாக நெத்தன்யாகு தான் அங்கே வந்து ரொம்ப மோசமான இதில் இருக்கான. நெத்தன்யாகு வந்து ஒழிக்கணுங்கிறது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ட்ரம்ப்பை வந்து இம்பீச் பண்ணி தூக்கி போட்டு ஜெயிலில் போட்டுட்டு, ஏன்னா வந்து எப்ஸ்டீன் பேரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாம் தூக்கி போட்டு ஜெயிலில் போட்டுட்டு ஓகே மற்ற வேறு யாராவது அங்கே அதிபராக வந்து இந்த பிரச்சனை தன்னை உணர்ந்துக்கிறணும். தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இப்போதைக்கு நம்ம அங்கே போய் உரண்டை எழுக்க முடியாதுன்னா பொத்திக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்க்கணும், அவன் நாடு அவன் பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறதோடு முடியும். இப்போ உலகத்தோட அந்த ஒற்றை தலைமைங்கிறது மாறிடுச்சுங்கிறத உணர்ந்தாச்சுன்னா நீ பேச்சுவார்த்தை மிரட்டல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் அங்கே இன்னும் அரபு நாடுகளில் இருக்கிற நம்ம மக்கள், நம்ம தமிழர்கள், மலையாளிகள், நம்ம மக்கள் வந்து என்ன நடக்குமோன்னு இன்னும் பதைப்பதைப்பில் இருக்காங்க. ஆனால் முன்னை விட ஏதோ அடித்து போட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயந்து போயிருந்தவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இது முடித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது இன்னும் ஈரான் மேலே ஏதாவது ஈரானோ இல்லை லெபனான் மேலே திரும்ப ஒரு குண்டு போச்சுனாலும் அத்தனை அரபு நாடுகள் மேலேயும் ஈரான் வந்து கொண்டு போடுவாங்க. இதுக்கப்புறம் சாதாரண போட மாட்டாங்க, மொத்தமாக போட்டு கட்டணங்கள்லாம் அடித்து இப்போ சுக்குநூறு அளவுக்கு போடுவாங்க. அதனால் அந்த இடத்துக்கு போகாமல் இது புத்திசாலித்தனமாக அமெரிக்கா இதை கையாளணும். எப்படி பார்த்தாலும் வந்து இஸ்ரேலுக்கார வந்து அறிவே கிடையாது, அவன் வந்து ரத்த காட்டேரி, ஆனால் அவனை 4 சாத்தி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.